Hi friends, welcome to my Christmas kitchen. இன்னைக்கு நாம my Christmas kitchenல vegetable cutlet எப்படி பண்றதுன்றதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை first time பார்க்கறதா இருந்தா மறக்காம subscribe பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க bell icon-ஐ click பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நாம கட்லெட் பண்றதுக்கு pan சூடானதும் இதுல வந்து 1 டேபிள்ஸ்பூன் கிட்ட ஆயில் சேர்த்துக்கோங்க. இப்போ ஆயில் சூடானதும் இதில் வந்து நான் இன்றைக்கி பெரிய வெங்காயம் ஒரு சின்ன சைஸ் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே ஒரு பச்சை மிளகாய் அதையும் நம்ம கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போது வெங்காயம் பச்சை மிளகாய் இது ரெண்டையும் வந்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இப்போது இந்த மாதிரி நல்லா கலந்ததுக்கு அப்புறமா இதில் வந்து 1 டேபிள்ஸ்பூன் கிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே வந்து கொஞ்சமாக பீன்ஸ் சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூடவே கேரட் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட நாம் பச்சை பட்டாணி, இது வந்து ஃப்ரெஷ் பட்டாணி, ஒரு வேளை உங்ககிட்ட கிடைக்கலன்னா நீங்கள் வேக வச்சு கூட சேர்த்துக்கலாம் ஊற வச்சுட்டு. இப்போ இது கூட நம்ம தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்ததுக்கு அப்புறமா இது எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது இந்த மாதிரி காய்கறி எல்லாத்தையும் நல்லா நம்ம கலந்து விட்டதுக்கப்புறமா இப்போ இதில் வந்து நான் இன்றைக்கி 1/4 டீஸ்பூன் கிட்ட மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூடவே வந்து 1 டீஸ்பூன் வந்து கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே இன்றைக்கி நான் 1 டீஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள் எடுத்திருக்கேன். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போது இது எல்லாத்தையும் வந்து நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இந்த மாதிரி கலந்ததுக்கு அப்புறமா இந்த காயெல்லாம் வேகிற அளவுக்கு வந்து கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்ப வேண்டாம், ஒரு 1/4 கப் கிட்ட வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ சேர்த்ததுக்கு அப்புறமா இதை வந்து நம்ம மூடி வச்சு வேக வச்சிடலாம். இப்போ இது ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வேகட்டும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி வெந்ததுக்கு அப்புறமா நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது கூட வந்து நான் இன்றைக்கி உருளைக்கிழங்கு வந்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து பெரிய சைஸ் 2 உருளைக்கிழங்கு. இதை வந்து நல்லா வேக வச்சுட்டு மசிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ வந்து இந்த உருளைக்கிழங்கை வந்து இந்த காய் கூட வந்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் வாசனைக்காக கொஞ்சமாக நம்ம மல்லி இலை சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம இந்த மாதிரி கலந்ததுக்கு அப்புறமா ஒரு கனமான கிளாஸ் இல்லை வந்து மேஷர் வச்சுட்டு இதை வந்து நல்லா நம்ம மசிச்சு விட்டுக்கலாம். இந்த மாதிரி மசிச்சு விட்டோன்னா நமக்கு வந்து கட்லெட் பண்ணுறப்போ அந்த ஷேப் வந்து கரெக்டாக வரும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மசிச்சு எடுத்தாச்சு. இப்போ நம்ம இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து இதில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு கையில் வச்சு இந்த மாதிரி உருண்டு செஞ்சுட்டு கட்லெட் ஷேப்க்கு வந்து இதை நாம் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ இந்த மாதிரி கட்லெட் ஷேப்க்கு இதே மாதிரி நம்மளோட எல்லாத்தையுமே பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், எவ்வளோ ஷேப் எல்லாமே ரொம்ப அழகாக வந்துடுச்சு. இப்போது கட்லெட் எல்லாமே இந்த மாதிரி நல்லா ரெடி பண்ணி வச்சதுக்கப்புறமா இதை வந்து டிப் பண்ணுறதுக்காக இன்றைக்கி நான் 2 டேபிள்ஸ்பூன் வந்து மைதா எடுத்திருக்கேன். இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து லைட்டாக ஒரு மாவு பத்துக்கு வந்து கரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த பதத்துக்கு வந்து நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வந்து மைதா நம்ம கரைச்சி எடுத்தாச்சு. இது கூட பிரெட் க்ரம்ஸ் வந்து கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் நான். இப்போ நம்மளோட கட்லெட் ஒன்றா எடுத்துகிட்டு இந்த மைதாவில் வந்து டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி அதோட 2 சைடு வந்து டிப் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா இதை வந்து இந்த பிரெட் க்ரம்ஸில் வந்து நம்ம இது மாதிரி வச்சுட்டு மறுபடியும் 2 சைடு வச்சுட்டு அதோட ஓரங்கள்லையும் வந்து இதே மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். மாதிரி நல்லா பண்ணி எடுத்தாச்சு. பாருங்கள், இதே மாதிரி இப்போ நம்ம எல்லா கட்லெட்டையுமே பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்ம எல்லா கட்லெட்டும்
நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை பொரிச்சு எடுக்கிறதுக்காக ஒரு பேனில் வந்து நான் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துருக்கேன். இது வந்து மீடியம் ஹீட்டில் வச்சுக்கோங்க, ரொம்ப ஹை ஹீட்டில் இருக்க வேண்டாம். வச்சதுக்கப்புறமா நம்ம எல்லா கட்லெட்டையும் வந்து ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி சேர்த்ததுக்கப்புறமா அதோட இன்னொரு சைடையும் வந்து நம்ம திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த 2 சைடும் வந்து ஒரு கோல்டன் கலரில் வரணும், அந்தளவுக்கு வந்தாலே ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இந்த மாதிரி நம்மளோட கட்லெட் எல்லாத்தையுமே நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், 2 சைடும் வந்து நல்லா கோல்டன் கலர் ஆயிடுச்சு. இப்போ நம்மளோட கட்லெட் எல்லாமே ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அவ்வளோதாங்க, நம்ம ரொம்ப ஈஸியாக வீட்லேயே சூப்பரான கட்லெட் ரெடி பண்ணியாச்சு. கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் மைக்கிஸ் ஃபர்ஸ்ட் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.